ரஷ்யா கோட்டை விட்டாங்க. ரஷ்யா திணறிட்டு இருக்காங்கப்பா. உக்ரைன் அதாவது ரஷ்யா வந்து ஒரு நாளைக்கும் ஸ்கொயர் மீட்டர்ல முன்னேறிட்டு இருக்காங்க. உக்ரைன் பாத்தீங்களா 30 கிலோமீட்டர் ஒரு சில நாட்கள்ல ரஷ்யாவோட டெரிட்டரிக்குள்ள ஊடுருவி போயிட்டாங்க. அதே இந்த கர்ஸ்க் ஒப்லாஸ்ட்ல தோராயமா சொல்ல வர 110 ஸ்கொயர் கிலோமீட்டர் அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா லிபரேட் பண்ணிக்கிறதா உக்ரைன் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. சரி, ஓகே, உக்ரைன் இந்த அளவுக்கு வந்துட்டாங்க. ஸ்லாவா உக்ரைன், சல்யூட் உக்ரைன், இதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல. தைரியமான ஒரு முடிவு, தைரியமான ஒரு ஆபரேஷன். அந்த வீரர்களுக்கு நம்மளோட பாராட்டுகள். இப்போ உக்ரைன் வந்து இந்த அளவுக்கு உள்ள வந்துட்டாங்க இல்லையா? இப்போ உள்ள வந்ததுனால உக்ரைனுக்கு ஏதாவது லாபம் இருக்கா? அது அவங்களோட வெற்றியா இல்ல இந்த ஆபரேஷன் தோல்வி அடைஞ்சிருச்சா? என்ன காரணம், ஏன், என்ன நடந்திருக்கு இந்த பகுதியில அப்படிங்கிற எல்லாத்தையும் தெளிவா இந்த பதிவில் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். பதிவுக்குள்ள போதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது வாட்ஸ்அப் குரூப்பிங் லிங்க் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வீடியோஸ் அன்டைம்ல போறதுனால கரெக்டான நோட்டிபிகேஷன் வர மாட்டேது. அந்த ஒரு காரணத்தினால சப்ஸ்கிரைப் பண்ணா எப்போ வீடியோஸ் போட்டாலும் அதுல நோட்டிபிகேஷன் வந்துடும். ரெண்டாவது பதிவுகள் பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களையும் சொல்லுங்க. அப்பதான் இந்த சேனல் இருக்கு அப்படிங்கிறது 4-5 பேருக்கு யூடியூப் கொண்டு போய் ப்ரொமோட் பண்ணும். எனக்கும் உதவியா இருக்கும். உங்களோட உதவி எனக்கு எப்போ இருக்குன்ற நம்பிக்கையில பதிவு நம்ம தொடங்கலாம். இப்போ உக்ரைன் வந்து கர்ஸ்க் ஒப்லாஸ்டுக்குள்ள வந்துட்டாங்க. இப்போ அவங்களோட நோக்கம் என்னவா இருக்கலாம் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு கேள்வி வருது இல்லையா? உக்ரைன் தரப்புல இருந்து என்ன சொல்லிக்கிறாங்க, எங்களுக்கு நெகோசியேஷன் டேபிள்ல ஒரு வெயிட் கிடைக்குங்க அப்படிங்கிறாங்க இல்லையா? சரி, ஓகே, அப்படி என்ன மாதிரியான நெகோசியேஷன் நடக்கலாம், என்ன மாதிரியான வெயிட் உக்ரைனுக்கு கிடைக்கலாம், இந்த பகுதியெல்லாம் உங்களுக்கு தரோம், அந்த பகுதியில எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்டா ரஷ்யா ஒத்துக்குவாங்களா இப்படின்ற ஏகப்பட்ட கேள்விகள் வருது இல்லையா? இப்போ முதல்ல உக்ரைனோட நோக்கத்தை பார்த்தலாம். சரி, ஓகே, உக்ரைன் இப்போ உள்ள வந்திருக்கிறாங்க அப்படின்னா உக்ரைனோட பிரதானமான நோக்கம் எல்லாரும் சொல்லக்கூடியது இந்த குறிச்சேட்டம் நியூக்ளியர் பவர் பிளான்ட். ஏன்பா அந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட் இதை பிடிச்சிட்டு என்ன ஜாப்ரோசியா நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை திருப்பி கேட்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு சந்தேகம் தான். ஏன் அப்படின்னா அது கேட்கலாம், பட் ஆனால் அது பிரதானமான கோரிக்கையா இருக்காது. இந்த குறிச்சேட்டாவை மட்டும் என்டையரா உக்ரைனோட வீரர்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்து அங்க இருக்கக்கூடிய நியூக்ளியர் சயின்டிஸ்டா இருக்கட்டும், அங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிற நபர்கள்லாம் எக்ஸ்ட்ராடெக்ட் பண்ணி ஒரு 12 to 14 மணி நேரத்துக்குள்ள உக்ரைனோட சபட்டாஜ் குரூப் திருப்பி உக்ரைன் டெரிட்டரிக்கு எடுத்துட்டு போயிருந்தாங்கன்னா மேபி ரஷ்யா உக்ரைனோட டேர்ம்ஸ்ல நெகோசியேஷன் டேபிளுக்கு கொண்டு வந்திருக்க முடியும். உக்ரைனோட பிரதானமான கண்டிஷன் என்னவா இருக்கும் அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட தனிப்பட்ட கருத்து என்னவா இருக்குன்னா ஒண்ணுமே கிடையாது, ஆல் ஃபார் ஆல் பிரிசனர் எக்ஸ்சேஞ்ச், எல்லாத்தையும் நீங்க ரிலீஸ் பண்ணுங்க, நாங்க எல்லாத்தையும் பண்றோம் அப்படின்னா. ஏன்னா இப்ப வரைக்கும் ரஷ்யா இந்த 2 வருஷமா நடந்திருக்கு இல்லையா, அதிகமான உக்ரைனியன் வீரர்களை ரஷ்யா தரப்பு வந்து பாத்தீங்கன்னா பிடிச்சிட்டு போயிருக்காங்க, பிரிசனர் ஆஃப் வாரா வச்சிருக்காங்க. ரஷ்யா பிடிச்சிருக்கிறது அதிகமா இருக்கு உக்ரைனை விட. சோ இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையினால உக்ரைனுக்கு ஒரு பவர் வேணும், அதாவது எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணுங்க, எங்க கிட்ட வந்து இவ்வளவு பேர் இருக்காங்க, நாங்க ரிலீஸ் பண்ணோம்னு ஒரு வெயிட் வேணும் இல்லையா? சோ அந்த ஒரு காரணத்தினால உக்ரைன் தரப்புல இது போல அங்க இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட பிடிச்சிட்டு போயிருந்தாங்கன்னு ஒரு வெயிட் கிடைச்சிருக்கும். ரஷ்யாவும் வேற வழியே எல்லாம் அதை ஒத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. ரெண்டாவது நெகோசியேஷன் டேபிள்ல சீஸ்ஃபயரை கேட்டிருப்பாங்க. சீஸ்ஃபயர் ஒரு வேலை வந்திருந்தது, ரஷ்யா ஒத்துக்கிட்டு இருந்தாதான் இதெல்லாம் நடந்திருக்கும். அதாவது ஒன் சக்சஸ் ஆயிருந்துச்சுன்னா சொல்றேன் இந்த ஆபரேஷன், அப்படி நடந்திருந்ததுன்னா ரஷ்யா நெகோசியேஷன் டேபிளுக்கு வந்திருப்பாங்க, இது போல விஷயங்கள் நடந்திருக்கும். ஓகேங்களா? இப்போ அந்த டைம்ல சீஸ்ஃபயர் வந்துருச்சு அப்படின்னா உக்ரைன் என்ன பண்ணிருப்பாங்க, நாட்டோ நாடுகள் வாங்க எங்களை சேர்த்திக்குங்க, ஐயோ எங்களை சேர்த்திங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு போர் இல்ல. அதாவது இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கு இல்லையா, சீஸ்ஃபயர் ஜோன் இருக்கு, அதை நீங்க அங்கீகாரம் பண்ண வேணாம். மற்ற ஜோன் எல்லாம் உக்ரைன் தானே, அதை நீங்க அங்கீகாரம் பண்ணி நாட்டோ பாதுகாப்பு கொடுங்க, நாங்க மிலிட்டரி ஆபரேஷன் நாங்க வந்து அதுக்கப்புறம் ஃபர்தரா இந்த சீஸ்ஃபயர் இருக்குல்ல அது அப்புறமா பாத்துக்கலன்னா ரஷ்யா கிட்ட இருந்து ஏகப்பட்ட உக்ரைனோட வீரர்களை மீட்டு உக்ரைன் எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த சமயத்துல உக்ரைன் அந்த வீரர்கள் எல்லாத்துக்கும் ஒரு 6 மாசம் 7 மாசம் விட்டுட்டு திரும்பி நல்லா ட்ரைனிங் கொடுத்து திருப்பி கொண்டு வந்து இந்த சீஸ்ஃபயர் ஜோன்ல கொண்டு வந்து விட்டாங்கன்னா திருப்பி அடிச்சு பாத்துக்கலாம் ரஷ்யா இந்த பகுதியில் மட்டும். ஏன்னா அப்ப நாட்டோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்து உக்ரைன் வந்திருப்பாங்க. அந்த டைம்ல ரஷ்யா உக்ரைனை சண்டை பிடிக்கிறாங்க அப்படிங்கும் போது நாட்டோட ட்ரூப்ஸ் உள்ள வரும், எல்லாமே இருப்பாங்க. அந்த பகுதியெல்லாம் தாக்குதல் பண்ணக்கூடாது ரஷ்யாக்கு, இந்த ஜோன்ல மட்டும்தான் அடிச்சுக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து விட்டுட்டோம் அப்படின்னா உலக போர் மாதிரி இந்த மாதிரி போயிடும் இல்லையா? ஸோ அதனால இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையை கிரியேட் பண்றதுக்காக ஒரு தைரியமான முடிவை ஜெலன்ஸ்கி அவர்கள் எடுத்திருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட ஒரு தனிப்பட்ட கருத்து. இப்போதைக்கு சீஸ்ஃபயர் கொண்டு வரணும், எல்லா பிரச்சனையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் தான் மிக முக்கியமா அவங்க திட்டம் போட்டிருப்பாங்க. ரெண்டாவது ஜாப்ரோசியா பவர் பிளான்ட்டை ஸ்விட்ச் பண்றதுக்காக கூட இருக்கலாம். அந்த ஒரு காரணத்தினாலதான் இந்த ஒரு ஆபரேஷனும் உள்ள இறக்கி இருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இது உக்ரைனுக்கு பெனிஃபிட்டா இல்லையா, அவங்க வந்து போன நோக்கம் வந்து நிறைவேறிச்சா இல்லையா அப்படின்ற கேள்விகள் வருது இல்லையா? நம்ம இப்போ வெளிப்படையா பார்க்க முடியுது, ரஷ்யா வந்து 110 கிலோமீட்டர் ஸ்கொயர் கிலோமீட்டருக்குள்ள ஸ்டாப் பண்ணிட்டாங்க. உக்ரைனியன்ஸ்னால இதை தாண்டி போக முடியாது. ஏன்னா இனிஷியலா உக்ரைனியன்ஸ் என்ன நினைச்சிருக்காங்க அப்படின்னா, இதை நம்ம மேப்ல பார்ப்போம், அந்த இடத்துல நம்ம பண்ணி காமிச்சோம் அப்படின்னா
உங்களுக்கு எக்ஸாக்டா புரியும் இந்த இடத்துல என்ன சுச்சுவேஷனுக்காக ட்ரை பண்ணியிருக்கிறாங்க, என்ன காரணங்கள்னால இந்த ஆப்ரேஷன் ஃபெயிலியரா போயிடுச்சுன்னு நான் சொல்றேன், நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் உக்ரைன். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு சின்ன இதுக்காக கீழே வந்து பார்த்தீங்கன்னா மினி மேப் இருக்கு, நான் எந்த இடத்துல ஜூம் பண்ணுறேன் அப்படிங்கிறது கீழே தெரியும். ஸோ உங்களோட இதுக்கு தான். அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த மேப் என்ன நீயே டிசைன் பண்ணியா அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையாலுமே நான் தாங்க டிசைன் பண்ணேன். இது எடுக்கிறதுக்கு ஒரு 6-7 மாதத்துக்கிட்ட ஆயிடுச்சு. இன்னும் சில பல பேட்ச் ஒர்க்ஸ் இருக்குது, ரெடி பண்ணிட்டு தான் இருக்கேன். ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரெடி ஆயிடுச்சுன்ட்டுல ஓரளவுக்கு வேலை செய்கிற மாதிரி இருக்குது, நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது நம்ம தான் டிசைன் பண்ணோம். இந்த டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கூகுளோட டைல்ஸ் தான், மற்றபடி எதுவும் இல்லை. சரி ஓகே, எந்த ஒரு டிலேயுமே இல்லாமல் நம்ம மேப்புக்குள்ளே போயிடலாம். ஆக்சுவலாக இப்போ ஈவெண்ட்டை வச்சு பார்க்கும்போது இந்த ப்ளூ கலரில் மார்க் ஆயிருக்கு இல்லையா, இந்த ப்ளூ கலரில் மார்க் ஆயிருக்கலாம் உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்திருக்கு. இது ப்ரோ உக்ரைனியன்ஸ், இந்த டீப் ஸ்டேட் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய மார்க்கிங் லேயர் தான் நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ அந்த லேயரை என் மேப்ல இன்டெகிரேட் பண்ண உங்களுக்கு காட்டுறேன். டீப் ஸ்டேட் மேப்ல லோட் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு இதே லேயர் தான் உங்களுக்கு காட்டும். இந்த பச்சை கலர்லாம் ஆல்ரெடி ரஷ்யா இந்த பகுதியில் வந்து லிபரேட் ஆகி வெளியே போயிருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த பகுதியில் அவங்க அப்படி காமிச்சிருக்காங்க. மற்றபடி இந்த கிரே ஜோனா இருக்கு இல்லையா, இந்த கிரே ஜோனா இருக்கலாம் சண்டை நடந்துட்டு இருக்கிற பகுதியா உக்ரைன் தரப்புலயே சொல்லியிருக்காங்க. அதை தான் நம்ம சொல்றோம். மற்ற யார் சொல்லுது நம்மளுக்கு தேவையில்லை, உக்ரைன் தான் நம்மளுக்கு தெய்வம். ஸோ ஓகே, நம்ம விஷயத்துக்குள்ள போயிடலாம். இப்போ எடுத்த உடனே வந்து பாத்தீங்கன்னா இதுதான் வந்து ரஷ்யாவோட டிஃபென்ஸ் பொசிஷன்ஸா இருந்தது. ஏன்னா இனிஷியலா இப்போ உக்ரைனியன்ஸ் வந்து இந்த இடத்துல வந்தாங்க இல்லையா, அப்படி வரும்போது எந்த இடத்துல வந்து அவங்க ரெசிஸ்டன்ஸை மீட் பண்ணாங்க அப்படின்னா இந்த கொர்னோவோ, அடுத்து இந்த பொல்ஷிகோ, அடுத்து இந்த பெலியா, இந்த 3 பகுதியில தான் அவங்க ரெசிஸ்டன்ஸை ஃபேஸ் பண்ணாங்க. ஸோ அதனால அதுக்கப்புறமா அங்க இருக்கக்கூடிய ரிகானிசன் டீம்னால முன்னேறி போக முடியல. இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்ல வரேன், இப்போ ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனோட ட்ரூப்ஸ் வந்து இப்போ வரும்போது இந்த கொர்னோவோல இருக்காங்க இல்லையா, அங்கிருந்து ரஷ்யன்ஸை ரீடிப்ளாய் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடனே இதுதான் சான்ஸ்னு சொல்லிட்டு இந்த ஹுலேகோ, ஏன்னா இந்த இடத்துல அதிகமான உக்ரைனியன் கான்சென்ட்ரேஷன் இருக்குன்னு பல நபர்களுக்கு தெரியும். யூடியூப்ல நீங்க எந்த மேப் சேனல் எக்ஸ்பிளைன் பண்ணி பாத்தீங்கன்னா ஹுலேவ்ல அதிகமான வீரர்கள் உக்ரைனோட வீரர்கள் இருக்காங்கன்னு எல்லாத்துக்குமே தெரியும், ரஷ்யாவுக்கும் தெரியும், எல்லாத்துக்குமே தெரியும். சோ அவங்க ஆட்டோமேட்டிக்கா இந்த ரில்ஸ்க்கு நோக்கி வர ஆரம்பிச்சிருவாங்க. இந்த ரில்ஸ்க்கு நோக்கி வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னா இந்த உக்ரைனியன்ஸ் வந்து இங்க இருக்கக்கூடிய ரஷ்யன்ஸை பின்புறமா வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சோ அது வந்து ரஷ்யன்ஸுக்கு இதே கிடையாது. சோ ஆட்டோமேட்டிக்கா இந்த பகுதிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனைக்கு ஒரு பகுதியா மாறிடும். சரிப்பா ஓகே, அப்படி வந்து உக்ரைனியன்ஸ் முன்னேறி வந்து இந்த பகுதியை வந்து பிடிச்சிட்டாங்கன்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கர்ஸ்கள் இருக்கக்கூடிய ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ் வந்து இந்த ரில்ஸ்கை மீட் எடுக்கிறதுக்காக வந்து அரைவ் ஆயிருப்பாங்க. இந்த பகுதிகளை தான் ஹிமார் ஸ்ட்ரைக்லாம் பண்ணியிருந்தாங்க இல்லையா, சோ அது இந்த பகுதி தான். சோ இந்த இடத்துல ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரில்ஸ்க்கு நோக்கி அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. மூணாவது என்ன பண்ணிருப்பாங்கன்னா இந்த ஹுலேகோவ்ல இருந்து தேர்ட் ரூட் எடுத்து வந்து இந்த குறிச்சி டவுன் நோக்கி உக்ரைனியன்ஸ் வந்திருப்பாங்க. அப்படி மட்டும் வந்திருந்தாங்கன்னா எல்லா டிஃபென்ஸ் பெல்ட்டையும் தாட்டி உக்ரைன் அவங்களோட இலக்கை வந்து அடைஞ்சிருப்பாங்க. இந்த பகுதிகள் எல்லாமே உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்திருக்கும். சோ ஈஸியா என்ன செஞ்சிருப்பாங்கன்னா இங்க இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் எல்லாத்தையும் இவாக்குவேட் பண்ணிட்டு பின்னாடி போயிருப்பாங்க. இதுதான் ரொம்பவுமே ஈஸியா நடந்திருக்கும். இது அவங்களோட திட்டமா இருக்கலாம் அப்படிங்கறது என்னோட ஒரு பிளான். சோ அந்தனாலதான் என்னமோ எனக்கு தெரியல, ரஷ்யன்ஸ் வந்து உள்ள வரட்டும் அதுக்கப்புறம் ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது போல அவங்க ரெசிஸ்ட் பண்ணிட்டாங்க, இந்த இடத்துலயே இருந்திருக்காங்க. ஏன் அப்படின்னா இப்போ நான் தோராயமா நான் உங்களுக்கு காட்டுறேன், வரைஞ்சு காட்டுறேன், உங்களுக்கு தெரியும். இந்த ரில்ஸ்க்ல இருந்து கணக்கு போட்டு பாத்தீங்க அப்படின்னா தோராயமா ஒரு 158 கிலோமீட்டர் வருது. களத்துல இறங்கி பார்க்கும்போது 200 கிலோமீட்டருக்கு மேல வரும். 250 கிலோமீட்டர் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு. சோ இந்த 150 கிலோமீட்டர்ஸ்க்கு தேவைப்படக்கூடிய ரஷ்யாவோட ரிசோர்ஸையும் சரி ட்ரூப்ஸையும் சரி இப்போ இந்த கர்ஸ்க் வழியா ரஷ்யா பல இடங்களுக்கும் இப்போ உங்களுக்கு தெரியும் சப்ளை லைன் தெரியும் இந்த இடத்துல வருது இல்லையா. சோ இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரோடு கனெக்டிவிட்டி. அந்த ரோடு கனெக்டிவிட்டி நான் இப்ப ரோடாவே மார்க் பண்றேன், உங்களுக்கு ஈஸியா தெரியும். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட மூவ்மெண்ட்ஸ் எப்படி ரஷ்யா அவங்களோட ட்ரூப்ஸ் இறக்குவாங்க அப்படிங்கிறதுக்கான ரோடு தான் நான் இப்போ வரைஞ்சிருக்கேன். சோ இது எல்லாமே ரோட் ஃபெசிலிட்டி. சோ இங்க இருக்கிற ட்ரூப்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க சப்ளைஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ சப்ளைஸ் ரிசோர்ஸ் வரும்போது இந்த 158 கிலோமீட்டர் டிஃபெண்ட் பண்றதுக்கு தேவையான ரஷ்யன்ஸ் இப்ப களத்துக்குள்ள வந்துட்டாங்க. ஆனா இந்த 158 கிலோமீட்டருக்கு தேவைப்பட டிஃபென்ஸ் பண்ணக்கூடிய உக்ரைனியன்ஸ் களத்துக்குள்ள இருக்காங்களான்னு கேட்டா சந்தேகம் தான். ஏன்னா எல்லா இந்த 158 கிலோமீட்டருக்கு வரக்கூடிய அளவுக்கு இப்போ உக்ரைன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெருமளவுல ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷன் எடுத்து இந்த பகுதியில வந்தானா கூட ரஷ்யன்ஸ் ஈஸியா இப்ப கூட மேல இருந்து ஒரு ஸ்கூப்பிங் ஆபரேஷன் பண்ண முடியும். சோ இந்த பகுதியில இருந்து ஒரு ஸ்கூப்பிங் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி இல்ல அப்படின்னா இந்த கர்கிவ்க்குள்ள வந்திருக்காங்க இல்லையா, சோ அந்த இடத்துல இருந்து ஸ்கூப்பிங் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அது கூடவே ரஷ்யா அவங்களோட இன்ஃபேண்ட்ரிஸை ஏர் டிராப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சோ ஒருவேளை ஏர் டிராப் பண்ணிட்டாங்க அப்படின்னா பல முனை தாக்குதல் இந்த பகுதியில பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இது எல்லாமே உக்ரைனுக்கு நெகட்டிவா போயிடும். ஏன்னா உக்ரைன்ல மேன் பவர் கிடையாது. ஒருவேளை இந்த இடத்துல வந்து அவங்க கர்ஸ்க வந்து பிடிக்கணும், இது எல்லாத்தையும் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வந்து வைக்கணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், குறைஞ்சது அவங்களுக்கு 2 லட்சம் வீரர்களா தேவைப்படும். அஃபென்சிவ் ஆபரேஷன் எடுத்து எல்லாம் உள்ள வராங்கன்னா 2 லட்சம் 3 லட்சம் வீரர்கள் தேவைப்படுது. அந்த அளவுக்கு வீரர்கள் உக்ரைனுக்குள்ள இருந்தாங்கன்னா அவங்க அங்கேயே அட்டாக் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணியிருப்பாங்க. இங்க இப்போ வந்து உள்ள வரணும் அப்படிங்கிறதுக்கு நீட் இல்ல.
ஒரு 50,000 வீரர்கள் கிட்ட உக்ரைன் கிட்ட இருக்கிறாங்க. இல்லன்னு சொல்ல, புதுசா களமிறக்கக்கூடிய பிரிகேட்ஸ் இருக்கு. இந்த பென்சஸ் சொல்லுவோம் இல்லையா, அவங்க இருக்காங்க. ரெண்டாவது வெல் ட்ரைன்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டான பிரிகேட்ஸ், ரொம்ப அதிவேகமாக போகக்கூடிய ஏர்பான் பிரிகேட்னு சொல்லிட்டு ஒரு 3-4 பிரிகேட் இருக்கு. ஸோ 7-8 பிரிகேடுக்கு மேல அவங்க டிப்ளாய் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா ஒரு மாஸ்டர் மூவ் பண்ணிட்டாங்க. இது வந்து டெரரிஸ்ட் ஆபரேஷன் ஜோனுங்க அப்படிங்கிறதோட சொல்லிட்டாங்க. இப்போ உக்ரைன் வீரர்கள் இருக்காங்க இல்லையா, இங்க இருக்கிறவங்களுக்குள்ள பேனிக் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ஸ்பெஷல் மிலிட்டரி ஜோனுங்கிறது வேற, அதெல்லாம் தனித்தனி, அதெல்லாம் இங்க வேணாம். அந்த சூரிய மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்க ரஷ்யா தரப்பு. அது வேறங்க, அது கணக்கு வேற. இப்ப இது கணக்கு வேற அப்படின்னா 3 லட்சம் வீரர்கள் ரெடியா இருக்கிறாங்க, வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க ரஷ்யா தரப்புல இருந்து. இப்ப என்ன அப்படின்னா இந்த பிரியான்ஸ்க்கு, கர்ஸ்க்கு, பெல்கிராட் இந்த 3மே டெரரிஸ்ட் ஆபரேஷன் ஜோன் அப்படிங்கிறது போல சொல்லிக்கிறாங்க. இப்ப புதுசா 3 லட்சம் வீரர்கள் வராங்க இல்லையா, வேணும்னா இன்னொரு 8 லட்சம் வீரர்கள் இறக்கிடுவாங்க. ஏன்னா இது டெரரிஸ்ட் ஆபரேஷன், அது வந்து ஸ்பெஷல் மிலிட்டரி ஆபரேஷன். இது மேற்குலக நாடுகள் சற்று கூட துளி கூட யோசிச்சிருக்க மாட்டாங்க. பெலரூஸோட இப்ப டெரரிஸ்ட் ஆபரேஷன் ஜோனை வந்து அறிவிச்சுக்கிறாங்க இந்த பெலரூஸ் உக்ரைன் பார்டர் பகுதியில. இது மேலும் மேலும் இக்கட்டான சூழ்நிலை கொண்டு போய் விட்டுருக்கு. எல்லாரும் என்ன யோசிச்சிருப்பாங்க, ரஷ்யா டெரிட்டரிக்கு போயிடுச்சு, பேனிக், அதாவது ரொம்ப அவசரமா ஐயோ முடிச்சு அவ்வளவுதான் அப்படின்னு பயந்துருவாங்களா? யாருமே பயப்படல, ரொம்ப பொறுமையா உள்ள வாப்பா அப்படிங்கிறது போல 100 கிலோமீட்டர் கிட்ட அவங்க டிஃபென்ஸ் பஃபர் ஜோனை விட்டு செகண்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ், ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ் வச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் செகண்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ் போனாங்கன்னா 300 கிலோமீட்டர் 400 கிலோமீட்டர் வந்துடும் இந்த குறிச்சேட்டவ் பவர் பிளான்ட்டை போய் பிடிக்கணும்னா. ஸோ 300-400 கிலோமீட்டர் அளவுக்கு டிஃபெண்ட் பண்றதுக்கு உங்ககிட்ட ஆள் இருக்காங்களா? அதுக்கப்புறம் நீங்க போய் அடிப்பீங்களா? இப்போ ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும், இந்த இடத்துல நின்று சண்டை பிடிச்சிருந்தாங்கன்னா இந்த இடத்துல எல்லாம் இழப்புகள் ஏற்பட்டிருக்கும் ரஷ்யாவுக்கு. ரெண்டாவதுலாம் ரஷ்யன் டெரிட்டரி, குண்டுகள் விழுந்திருக்கும், சகட்டமேண்டி காட்லரி ஷெல்லிங் பண்ணியிருப்பாங்க, எல்லாம் செஞ்சிருப்பாங்க. இப்போ அங்கே ரஷ்யன்ஸே இல்லாதனால உக்ரைனியன்ஸ் அந்த இடத்துல வந்து பண்ணணும்னு நீட் இருக்கா? எதுவுமே கிடையாது. அவங்க பாட்டுக்கு உள்ள வராங்க, எல்லாத்தையும் வந்து நிப்பாட்டி வச்சுக்கிறாங்க. சில இடங்கள்ல ஷெல்லிங் நடந்திருக்கு, தேவையில்லை, அதனால ரஷ்யன்ஸ் பின் வாங்கிட்டாங்க. சரி வா 100 கிலோமீட்டருக்கு வா அப்படின்ட்டு இருக்காங்க. இன்னும் வேணாலும் சில இடங்கள்ல பிளாங்கை வந்து ரிமூவ் பண்ணான்னு வச்சுங்களேன், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க அப்படின்னா இன்னும் ஒரு 100 கிலோமீட்டர் கிட்ட எக்ஸ்டெண்ட் பண்ணாங்கன்னா அந்த அளவுக்கு ட்ரூப்ஸ் இருக்கா உக்ரைன் கிட்ட? அந்த அளவுக்கு ட்ரூப்ஸ் தான் இல்லை. ஏன்னா தனியா ஒரு ஜோனை டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இப்போ ஆல்ரெடி 5 லட்சம் வீரர்கள் கிட்ட ஸ்பெஷல் மிலிட்டரி ஜோன்ல இருக்காங்க. இப்போ இங்க ஒரு 3 லட்சம் வீரர்களை வந்து தேவையில்லாம வந்து உள்ள உக்ரைன் இழுத்து விட்டாங்க. இப்போ இந்த 3 லட்சம் பிளஸ் 5 லட்சம் போது 7 லட்சம் வீரர்களை வந்து உக்ரைன் சமாளிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. இது போல ரஷ்யா செய்வாங்களா அப்படின்னு அவங்க எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இது ஒரு மாஸ்டர் மூவ் அப்படிங்கிறது போல பல நபர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இது உக்ரைனுக்கு மேலும் மேலும் இந்த சுச்சுவேஷன் வந்து இக்கட்டான சூழ்நிலைக்கு உருவாக்கும். இப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, எங்க நாட்டுக்குள்ள அதிநவீன தீவிரவாதிகள் அதிநவீன ஆயுதங்களை எடுத்துட்டு வந்துட்டாங்க, அந்த ஒரு காரணத்தினால எங்க பார்டரை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக கர்கிவ், சுமி, அதுக்கப்புறம் செர்னிகிவ் இந்த பகுதியில நாங்க டெரரிஸ்ட் ஆபரேஷன் ஜோன் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ புதுசா வந்துருக்காங்களா ஒரு 3 லட்சம் வீரர்கள். ஸோ அவங்க இங்க உள்ள இறங்கிடுவாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டவரை இது மேலும் மேலும் உக்ரைனுக்கு இக்கட்டான சூழ்நிலை தான் கொண்டு போய் விட்டுருக்கு. ஸோ இதை வச்சு எல்லாத்துக்கும் தெரியுது. ரெண்டாவது நான் அடிச்சு சொல்றேன், இப்போ நம்ம வரைஞ்சி காமிச்சிருந்தோம் இல்லையா ரெட் லைன்ல, அந்த அளவுக்கு உக்ரைனோட வீரர்கள் முதல்ல போவே மாட்டாங்க. இதுக்கு மேல அவ்வளவுதான், ஸ்டாக்னன்ட், பாஸ் ஆயிட்டாங்க. இதுக்கு மேல முன்னேறவே மாட்டாங்க. இதுக்கு அங்க இருக்கக்கூடிய மக்கள், அங்க இருக்கக்கூடிய முன்னேறி வந்திருக்கக்கூடிய வீரர்களோட மனநிலையே இப்ப பாதிப்படைய ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இவங்கள பிரிசனர் ஆஃப் வார்ஸா கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இவங்கெல்லாம் வந்து பிரிசனர்ஸ் இப்போ சரண்டர் ஆறான்னு வச்சுக்கோங்க ரஷ்யா கிட்ட. இவங்க வந்து தீவிரவாதிகளை எப்படி கவனிப்பாங்க அப்படிங்கிறது நம்ம தெரியும்னு நினைக்கிறேன். எந்தெந்த இடத்துலலாம் சாக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிறது தெரியும். அப்படிதான் இவங்களை கவனிப்பாங்க. உக்ரைனோட அரசாங்கம் இவங்களை பிரிசனர் ஆஃப் வார்ஸ்ன்னு சொன்னாலும் இவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ரஷ்யா தரப்புல இன்டர்நேஷனல் கம்யூனிட்டின்னு எங்க போய் முறையிட்டாலும் இது தீவிரவாத தாக்குதல் பாது, தீவிரவாதிகள் மாதிரி உள்ள பூந்துக்கிறீங்க, அது சரி வராது அப்படிங்கிறது போல எல்லாரும் சொல்லிடுவாங்க. ஸோ உக்ரைனுக்கு தான் இது மேலும் மேலும் இக்கட்டான சூழ்நிலை. அங்க இருக்கக்கூடிய உக்ரைனியன்ஸ் இப்ப தீவிரவாதிகளா இருக்கனால எந்த ஒரு ராணுவ வீரர்களும் அதை ஒத்துக்க மாட்டாங்க. ரஷ்யாவுக்குள்ள போய் தீவிரவாதிகளா மாட்டினாங்கன்னா செத்தாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால கூடிய சீக்கிரம் பின்வாங்கிடுவாங்க. இன்னொரு 3-4 நாளுக்குள்ள பின்வாங்கிடுவாங்க. யார் என்ன கமாண்ட் கொடுத்தாலும் இதுக்கு மேல முன்னேற மாட்டாங்க உக்ரைனியன்ஸ் அப்படிங்கிறது போல அங்க இருக்கக்கூடிய உக்ரைனியன் கமாண்டர்ஸ், அங்க இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் தான் இருப்பாங்களே, அவங்களே பேசிக்கிறாங்க. இதுக்கப்புறம் வரட்டுமே, வந்ததுக்கு அப்புறம் நம்ம தெளிவா பேசிக்கலாம். நம்ம ஏதாவது பேசணும்னா தப்பாயிரும். ஸோ அதனால இருக்கக்கூடிய சூழ்நிலை இதுதான். இந்த கர்ஸ்க் ஒப்லாஸ்ட் வரைக்கும் என்னதான் 30 கிலோமீட்டர்ல 100 ஸ்கொயர் கிலோமீட்டர்ல இன்னொரு 1000 ஸ்கொயர் கிலோமீட்டருக்குள்ள போயிருந்தாலும் வேஸ்டா தான் இருக்கும். ஏன்னா குறிச்சிட்டவ் பவர் பிளான்ட்டை பிடிக்கிறது அவங்களோட இலக்கு. ரஷ்யாவுக்கு அது நல்லாவே தெரியும், அது சுத்த வேஸ்ட், பிடிக்க முடியாது. ஏன்னா அவங்க ஹைலி டிஃபென்ஸ் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்காங்க. உக்ரைன் பார்ப்போம், ஏதாவது ஒரு மிராக்கல் நடந்து அந்த குறிச்சிட்டவ் பவர் பிளான்ட்டுக்குள்ள இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் எல்லாத்தையும் இவாக்குவேட் பண்ணி பிடிச்சி கூட்டிட்டு போயிருந்தாங்க அப்படின்னா மேபி ஏதாவது மாறி இருக்குமோ நிலைமை. ஆனா இப்போதைக்கு இதுதான் சூழ்நிலை. ஆப்ஜெக்டிவ் என்னவா இருக்கு, அது ஏன் ஃபெயிலியர் அப்படிங்கிற பல விஷயங்கள் நம்ம பார்த்துருப்போம். இப்ப அடுத்த பதிவுல வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நெகோசியேஷனுக்கு போயிடலாம்லப்பா, பேச்சுவார்த்தைக்கு போயிட்டு எல்லாம் சுமூகமா முடிச்சுக்கலாம்லப்பா, என்ன ஆயிர போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா,
இதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கு. அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத அடுத்த பதிவுல பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ தொடர்ந்து நம்ம பதிவுகளை பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்கள் சொல்லுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. 2வது வாட்ஸ்அப் சேனல்லையோ ஃபேஸ்புக்லையோ இருக்கிறவங்க ஷேர் பண்ணீங்க அப்படின்னா நம்ம சேனலும் அடுத்த கட்டத்துக்கு வளர்ச்சி அடைய உதவியா இருக்கும். எனக்கா இந்த உதவியை செய்ய வேண்டிய நம்பிக்கையில இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன். அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை ஸ்டே சேஃப். பை.